என்னை போன்ற இந்த எளிய மக்களோட மக்களாக நானும் ஒரு முழு நேரம் அங்கே நின்றுட்டு தான் இருந்தேன் அந்த சைடு. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க சாப்பாடு தானேப்பா போட்டுடலாம் அப்படின்னு. அண்ணன் தானே பண்ணிடலாம். நடிகர் ஆகிறதுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் சைக்கிள் தர்றது, பிறந்த நாளைக்கு கேக்கு கொடுக்கறது, ஒரு தையல் மிஷின் கொடுக்கறது, சம்பாரிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே தினமும் அன்னதான சாப்பாடு போட்ட ஒரே ஒரு கலைஞர் விஜயகாந்த் மட்டும்தான். அது வேற எந்த நடிகனுமே கிடையாது. அன்னைக்கு தெரியாது நான் மக்கள்கிட்ட இந்த செல்வாக்கு பெறுவேன், நான் மந்திரியாக போறேன், முதல்வர் ஆகணும், இந்த நாட்டுக்காக நான் அரசியலுக்கு வரணுங்கிறது அவருக்கு அன்னைக்கு தெரியாது. ஆனா எதுவுமே தெரியாத காலத்துல கூட 4 பேர் நல்லா இருக்கட்டும்டா அப்படின்னு நினைப்பாரு. ஒரு படத்துக்கு 4 ஃபைட்டர் வேணும்னு சொன்னீங்கன்னா 40 ஃபைட்டர் போடுவார். ஒரு படத்துக்கு 40 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்டீங்கன்னா 400 ஜூனியர் ஆர்டிஸ்ட் போடுவார். அவர் படத்திலேயே எப்பவுமே கூட்டமா இருக்கும். அவர் விஜயகாந்த் சார் படம்னாவே கூட்டம் தான். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், வயிறார நல்லா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வேலை கொடுப்போம்னு நினைப்பாரு. அந்த மாதிரி நிறைய வில்லன்களை உருவாக்கியிருக்காரு, நிறைய குணச்சித்திர கதாபாத்திர நடிகர்கள் உருவாக்கியிருக்காரு, நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு. இப்ப நீங்க கேட்டீங்க அவர் கூடயே பயணிச்சவங்க எத்தனையோ பேர் இதுக்கு வராம போயிட்டாங்க அப்படின்னு.